பிரியமானவர்களே, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதம் 75:6 இப்படியாக சொல்லுகிறது: கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது என்பதாக. வேதத்தின் சங்கீதங்கள் பரிசுத்தவான்களுடைய இருதயத்தை ஊடுருவி பார்க்க உதவுகின்றன என்றார் மார்ட்டின் லூத்தர். வேதத்தில் மொத்தம் 150 சங்கீதங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு நாம் தியானிக்கிற வேத வசனத்திலே ஆசாப் என்ற பக்தன் ஒரு உண்மையை கூறுகிறார்: கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது என்பதாக. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் எதிரிகள் புறப்பட்டு வரும்போது அவர்கள் தங்கள் அருகிலுள்ள மற்ற தேசங்கள் வந்து தங்களுக்கு உதவி செய்யாதா என்று ஆவலுடன் எதிர்பார்த்தார்கள். கிழக்கே இருக்கிற எகிப்து நமக்கு உதவி செய்யாதா? மேற்கிலிருந்து உதவிக்கு யாராவது குதிரை படைகளை அனுப்பி தரமாட்டார்களா என்றெல்லாம் எண்ணி ஏங்கி கண் பூத்து போனதே தவிர உதவி செய்ய ஒருவரும் வரவில்லை. நாம் பார்க்க வேண்டிய திசை மேற்குமல்ல, கிழக்குமல்ல, வடக்குமல்ல, தெற்குமல்ல. அப்படியானால் நாம் எந்த திசையை நோக்கி பார்ப்பது? தாவீது ராஜா சொல்லுகிறார்: எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்பதாக. நமக்கு ஒத்தாசையை, உதவியை, சகாயத்தை அனுப்புகிறவர் நாம் நேசிக்கிற ஆண்டவராகிய கர்த்தர். கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அதிகம் பேரை கொண்டாயிலும் ஜெயத்தை கொடுப்பது கர்த்தருடைய கைகளிலே இருக்கிறது. இஸ்ரவேலர்களுக்கு விரோதமாய் கடற்கரை மணலத்தனையான மீதியானியர் வந்தபோது கிதியோன் கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் நோக்கி பார்க்கவில்லை. மேலே நோக்கி பார்த்து கர்த்தரையே சார்ந்து கொண்டார். கர்த்தர் அவர்களோடே இருந்ததினாலே 300 பேரை வைத்துக்கொண்டு மீதியானியரின் பாளையத்தை கிதியோன் முறியடித்து போட்டார். ஒரு நாள் எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் யுத்தம் வந்தது. அசீரியர் ராஜாவின் படைத்தளபதியான சனகெரிப் என்பவன் கலங்கும்படியான நிருபங்களை எழுதி அனுப்பினான். அவ்வளவு பெரிய அசீரியரின் யுத்த வீரர்களை நாம் எப்படி மேற்கொள்ளுவது என்று எசேக்கியா ராஜா அன்று கலங்கி திகைத்து போனார். கிழக்கை நோக்கி பார்ப்பதா, மேற்கை நோக்கி பார்ப்பதா என்று. ஆனால் எசேக்கியா ராஜா அவர் தேவனையே நோக்கி பார்த்தார். ஜெயம் கர்த்தரிடத்திலிருந்துதான் வரும். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பிய போது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்திலே 185,000 பேரை சங்கரித்து போட்டான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளான நாம் இன்றைக்கும் கூட நாம் பலவிதமான பிரச்சனைகளில், போராட்டங்களில், எதிர்ப்புகளில், வேதனைகளில் சிக்கிக் கொண்டு இருக்கக்கூடும். யார் இந்த பிரச்சனையிலிருந்து நம்மை விடுவிப்பார்? எந்த மனிதரை போய் பார்க்கலாம்? யாரிடம் கடன் வாங்கலாம்? எந்த அதிகாரியை போய் பார்க்கலாம் என்று நாம் அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன? வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாம் கர்த்தரிடத்தில் இருந்துதான் நமக்கு ஒத்தாசை வரும். அவர் நம்மை ஒருபோதும் கைவிடவில்லை. நாம் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தரையே நோக்கி பார்ப்போம். நம்முடைய உதவி, ஒத்தாசை, சகாயம் அவரிடத்திலிருந்தே வரும். இதுவரையிலும் கர்த்தர் நமக்கு செய்திருக்கும் நன்மைகளை சொல்லி சொல்லி நாம் கர்த்தரை துதித்து பாடுவோம். நமக்கு எதிரான தடைகள், எதிர்ப்புகள் அனைத்தையும் கர்த்தர் தாமே அமர்த்தி போடுவார், உடைத்து போடுவார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நமக்கு ஜெயம் உண்டாகட்டும். ஆமேன்.